நீ சொல்றது ஒண்ணுமே நடக்க மாட்டேது. நீ எப்ப பார்த்தாலும் ஜிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எந்த டீம் ஜெயிக்குதுன்னு சொல்றேனோ, அந்த டீம் நாசமா போயிருது அப்படிங்கிறது தான் பொருள். 1, 2 பிரெடிக்ஷன் மிஸ் ஆயிருச்சு. ப்ராபபிலிட்டில இருக்கிறது தானே. எல்லாமே ஒரு சான்ஸ் தான். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஆர்சனல் பிரீமியர் லீக ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். நடக்கல. பார்சிலோனா யுசிஎல்ல ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். அதுவும் நடக்கல. யூரோப்பா லீக மான்செஸ்டர் யுனைட்டட் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். அதுவும் ஏதோ நடக்கல. அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் லீக்ல ரியல் பெட்டிஸ் ஜெயிப்பானுங்கன்னு சொன்னேன். அதுவும் நடக்காம போச்சு. இந்த சீசனோட கொடூர மேட்ச்சு யுசிஎல் ஃபைனலு. அதுல வந்து இன்டர் மிலான் ஜெயிப்பானுங்கன்னு சொன்னேன். ஸோ இவ்ளோ தான் நான் தப்பா சொல்லியிருக்கிறேன். இப்ப தோத்த எல்லா டீமோட ஃபேன்ஸும் சேர்ந்து, இந்த தோல்விகளுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? எப்படி ஏத்துக்க முடியும்? சரி, கிரிக்கெட் பக்கம் போலான்னு சொல்லிட்டு கிரிக்கெட் பக்கம் போயி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம சப்போர்ட் பண்ணேன். அந்த டீமும் முடிஞ்சு போச்சு. அதுவும் ஒரு ப்ராபபிலிட்டி. ஏன்னா அவனுங்க நல்லா விளையாடல. அதுக்கப்புறம் இப்ப ஃபைனல்ஸ் வந்துருச்சு. பல ஆர்சிபி ஃபேன்ஸு, "நீ பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணு. அதான் கரெக்ட்டா இருக்குங்கிறாங்க." ஆர்சிபி ஹேட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து, "இல்ல, இல்ல. நீ ஆர்சிபிய தான் சப்போர்ட் பண்ணணும்னு" சொல்லிட்டு, கொலை மிரட்டல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா, இந்த கொலை மிரட்டல்களுக்கும், இந்த மொட்டை கடிதாசிகளுக்கும் பயப்பட போறது இல்ல. எனக்கு 2025 ஐபிஎல்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு ஆல்ரெடி தெரியும். ஒரு டிவி சேனல்ல உட்காந்துட்டு 2, 3 பேரு ஒரு டீமுக்கு மட்டும் சரியான சொம்படிக்கிறாங்க. அவங்க அடிச்ச அடியில சொம்பெல்லாம் ஒடுங்கி போச்சு. அந்த மாரி மேட்டர் நம்ம பண்ண போறது கிடையாது. நேர்மையான, நியாயமான மேட்டர் என்னன்னா, 2025 ஐபிஎல்ல ஜெயிக்க போறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஈசாலா கப்பு நம்முது தான்.